இதுவே போகுதுண்டாங்கிற இடத்துக்கு நீ வந்துடுவ. அப்புறம் எதுக்கு நீ கடன் வாங்க போற? அப்புறம் எதுக்கு உனக்கு நோய் வரப்போகுது? சொல்லு. நோயெல்லாம் எப்படி வருது? நீங்களாம் கூப்பிட்டு வர வச்சுக்கிறீங்க, இல்லைன்னா நோயெல்லாம் வராது. எந்த மனவேதனையும் இல்லாம, எந்த சஞ்சலமும் இல்லாம, கண்ணீர் இல்லாம நீ வாழ்ந்த நோய் வருமா? நாங்க அப்படி நினைக்கிறது உங்களை ரொம்ப பாதிக்குது நினைக்கிறோம். இப்ப நாங்க வந்து சந்தோஷமா வீட்டில் சந்தோஷமா ஏதாவது சிரித்து பேசினா கூட இங்கே வந்துக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நாங்க ஒரு மன அழுத்தத்துல இருக்கிற மாதிரி, எனக்கு எதுவும் இல்லை அழுத்தத்துல தானே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப பாதிக்குது. அது எங்களுக்குமே நல்லது நடக்க விட மாட்டேங்குது. பாதிக்கிறதுங்கிறத விட வேதனையை கொடுக்கும். எங்களுக்கே நல்லது செய்ய விட மாட்டேங்குது. என்னங்கப்பா? அதாவது வேதனையை கொடுக்கும். என்னடா இவ்வளவு கொடுத்து கூட இதுக்கு வந்து இன்னும் மாற்றங்களை உருவாகாம, மாற்றத்தை சிந்திக்காம, இப்படி மறுபடியும் இந்த இரிட்டேட்டாவே இருக்கிறாங்களே. அப்போ இவங்களுக்கு என்னைக்கு தான் அந்த தன்னைத்தானே உணர்ந்து பயணம் ஒத்துக்கிற பக்குவம் எப்போ வரும்? இதெல்லாம் எனக்கு யோசிக்க சொல்லும். யோசிக்காமலாம் இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நான் யோசிக்கக்கூடியவன். நாங்க மனசு சந்தோஷமா இருந்தாதான் நீங்களும் எதுவும் செய்யணும்னு உங்களுக்கும் அப்படி இல்லை. செய்யணுங்கிறதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா? நீ சரியான நம்பிக்கையோடையும் சரியான பயணத்திலையும் இல்லை அப்படின்னா, நான் உனக்கு ஒரு உதவி செய்யறதுன்னா கூட அது உன்னை வந்து சேராது. நான் நேரடியாக உனக்கு கொடுக்க முடியாதுல்ல. வரமுங்கிறது வந்து என்ன பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறதா? அது இயற்கையோட இயற்கை அனுப்புறது. அது என்னோட எண்ண அலைகளை அதை தடுக்கிறது. அது தடுக்கிறது இல்லை. எங்களுக்கு ஒரு போஸ்ட்மேன் இருக்கிறாங்கம்மா. ஓப்பனா சொல்ல போனா இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேருன்னு சொல்லிடுவோம். அவன் நீ சரியா இருந்தாலும் மாத்திரம் தான் உன்கிட்ட சேர்ப்பாங்க, இல்லைன்னா ரிட்டர்ன் கொண்டு வந்துருவாங்க. ஒரு நபருக்கு ஒரு விஷயத்த பாஸ் பண்ணி உங்ககிட்ட அனுப்பிச்சாச்சுன்னா, ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா 3 வருஷத்துக்கு உனக்கு எதுவுமே பண்ண முடியாது. நான் எப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது. சித்தாந்த விதிமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மீற முடியாது இல்லையா? அதுக்கு தான் சொல்றோம் நாங்க, எப்பவும் ஒரே இருக்க கத்துக்கோங்க, ஒரே நிலையில இருக்க கத்துக்கோங்க. காலையில ஒரு நிலைப்பாடு, மத்தியானம் ஒரு நிலைப்பாடு, ராத்திரில ஒரு நிலைப்பாடு இருக்காதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம்.